சோலார் பேனல் மோசடி வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கத்திற்கும் தொடர்பு. பத்திரிகை செய்திகள். சோலார் பேனல் மோசடி வழக்கு திமுக முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கத்திற்கும் தொடர்பு இருப்பதாக சரிதா நாயர் குற்றச்சாட்டு. கேரளாவில் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சோலார் பேனல் அமைத்து தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக பெண் தொழிலதிபர் சரிதா நாயர் கைது செய்யப்பட்டார். இந்த மோசடியில் அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதையடுத்து முதல் மந்திரி உம்மன்சாண்டியின் உதவியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மோசடி புகாரில் கைதான சரிதா நாயர் ஜாமீனில் விடுதலையானார். இவர் மீது திருவனந்தபுரம், எர்ணாகுளம், பத்தனம்திட்டா, கோவை உள்பட பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் உள்ளன. இந்த நீதிமன்றங்களில் விசாரணைக்காக ஆஜராகி வருகிறார். இவர் மீது கோவையில் வடவள்ளி பகுதியில் காற்றாலை அமைத்து தருவதாக ஏமாற்றி விட்டதாக 2 நிறுவனங்கள் கோவை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் சரிதா நாயர், அவரது முன்னாள் கணவர் பிஜு ராதாகிருஷ்ணன், உதவியாளர் ரவி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான விசாரணை கோவை 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஆஜராக சரிதா நாயர் இன்று கோர்ட்டுக்கு வந்தார். அங்கு அவர் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கேரள அரசு சோலார் பேனல் மோசடி குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷனை அமைத்துள்ளது. இந்த கமிஷன் முன்பு அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளேன். இது அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று நம்புகிறேன். மேலும் சோலார் கமிஷன் கேரள அரசிடம் சில கருத்துக்கள் பரிந்துரை செய்யும் என எதிர்பார்க்கிறேன். இதுவரை 13 பேர் மீது மோசடி ஆதாரங்களை அளித்துள்ளேன். கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி உள்பட 9 பேர் மீது டிஜிட்டல் ஆதாரங்களை அளித்துள்ளேன். இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஆரியாடு முகமது, அனில்குமார், முன்னாள் நிதித்துறை இணை மந்திரி திமுகவைச் சேர்ந்த பழனி மாணிக்கம் ஆகியோரும் அடங்குவர். மலையாளத்தில் எனது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வைத்து சுயசரிதம் எழுதியுள்ளேன். இதை தமிழ் மொழியில் வெளியிடும் பணி நடந்து வருகிறது. அசோக் என்பவர் இயக்கும் கனலி என்ற தமிழ் படத்தில் வில்லியாக நடித்து வருகிறேன். மலையாளத்தில் பையா வேலி படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்து வருகிறேன். இது தவிர வேணா பூவு படத்தில் 2 குழந்தைகளுக்கு தாயாக நடித்து வருகிறேன். இவ்வாறு அவர் கூறினார். எது உண்மை என்பதை நீதிமன்றம்தான் சொல்ல வேண்டும்.